ஏன்னா சின்னதாக வந்து நட்டு வைப்போம். அப்புறம் வளர்ந்து பூ வைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வந்து ஐடி தெரியுதுன்னு சொல்லியிருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். ஆனால் மதுரை மல்லி இருக்குது, ஒற்றை இலைச்சி இருக்குது, நிறைய மல்லி இருக்குது. இந்த மாதிரி குண்டு குண்டாக பூக்கிறது. ஸோ இதோட ஐடி தெரிஞ்சதுக்கும் நம்ம ஆர்டர் போட்டு வச்சுருவோம் அப்படின்னு. ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட ரகத்தை வந்து ஆர்டர் போட சொன்னாங்க. எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. ஏன்னா வந்து இது ஆர்டர் போடும்போது என்ன சொன்னாங்கன்னா 1000 பூக்கள் வந்து அட் அ டைம் கொடுப்போம், நல்ல ஒரு வெரைட்டி, இது மட்டும் நம்ம வீட்டில் இருந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வெப்சைட்டில் கிடச்சிது. ஸோ நிறைய பேர் தனிப்பட்ட வீடியோ பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்க, எப்படி வாங்க, யார்கிட்ட வாங்கினீங்க டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்ட உடனே நான் வீடியோ போட்டு பூவோட ஃபீச்சர்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்கேன், பூவோட அடையாளம் பற்றி தான் சொல்லியிருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு பெருசாக என்கொயரி இல்லை. ஸோ இந்த செடி போட்டதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய என்கொயரிஸ், எங்கே வாங்கினீங்கன்ட்டு. சரி, நான் வாங்கின இடம் பேர் வந்து ஆன்லைனில் வாங்கினேன், மயூரா கிரியேஷன்ஸ் கிட்ட. தேங்க்ஸ் டு மயூரா கிரியேஷன்ஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு gift கொடுத்ததுக்கு. ஏன்னா வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக கோயிலுக்கு போகிற இடத்துலையும் சரி, ஒரு நர்சரிக்கு போனாலும் சரி, மல்லி பார்த்தோன்னா விட மாட்டோம். எங்கே வெளியே போனாலும் மல்லி வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் செல்லர்ஸும் இருக்கிறாங்க, ஹோம் க்ரோயர்ஸ், இதுக்குன்னு மல்லிக்குன்னே தனியாக வளர்த்து விற்பனை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ், கிரேட் எஃபர்ட். ஏன்னா ஒரு ரகத்தை வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு பதியம் போடுறது ரொம்ப கஷ்டம். பதியம் போட்டு கேட்குறவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்குலாம் சல்யூட் தான். ஸோ அந்த மாதிரி வந்து மல்லி க்ரோயர்ஸ்க்கு என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்குறாங்க. நிறைய வெரைட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வளர்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் எல்லாராலையும் வளர்க்க முடியாதுங்க, ஒரு குறிப்பிட்ட ரகங்கள் தான் வளர்க்க முடியும். நம்மளுக்கு பிடிச்சதை வளர்க்கணுனால ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன மாதிரி பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இனி வரும் வீடியோவில் வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி வந்து ஃபீச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நிறைய பூக்கும். மற்ற மல்லிலாம் வந்து வேர்லாம் வந்துட்டு இலையெல்லாம் நிறைய வந்ததுக்கப்புறம் தான் பூ லாஸ்ட்டில் பூக்கும். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு பூ தான் கொடுக்கும் உங்களுக்கு. எனக்கு வரும்போதே பூ பட்டோட தான் வந்தது சின்ன செடியிலேயே. சரிங்களா, ஏன்னா பூ ஐடியும் கன்ஃபார்ம் ஆச்சு, அதே டைமில் நல்ல மெச்சூராகவும் இருந்தது சின்ன செடி.